இந்த செய்தியில் எகிப்தின் மன்னன் பார்வோனோடு கூட யெகோவா 10வது முறையாக இடைப்பட போவதை குறித்து மோசேயிடம் சொல்கிறார். யெகோவா மோசேயிடம் சொல்கிறார், இறுதியாக நான் ஒரு கொள்ளை நோயை அனுப்பப் போகிறேன். அது என்னவென்றால், நடு ராத்திரியில் எகிப்தில் உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அரசனில் இருந்து மாவு அரைத்து கொண்டிருக்கும் அடிமை பெண் வரை உள்ள எல்லாருடைய முதல் பிறந்த ஆண் மகனை நான் கொல்லப் போகிறேன். அதுபோல கால்நடைகளில் முதல் பிறந்தவைகளையும் நான் கொல்லப் போகிறேன். அப்பொழுது இஸ்ரேல் தேசமெங்கும் கூக்குரல் எழும்பும், இதுவரை கேட்டிராத கூக்குரல் எழும்பும். அப்பொழுது பார்வோனுடைய வேலைக்காரர்கள், அதிகாரிகள் எழும்பி பார்வோனிடம் இவர்களை அனுப்பிவிடும், இல்லை என்றால் நாம் எல்லாரும் மரித்து போய்விடுவோம் என்று சொல்லி, நீங்கள் உடனே புறப்பட்டு போங்கள் என்று எகிப்திய மன்னனும் எகிப்திய மக்களும் உங்களை விரட்டி அடிப்பார்கள். இப்படியாக நான் செய்யப் போகிறேன். ஆனால் நான் இப்படி செய்யும்போது என்னுடைய மக்களாகிய இஸ்ரவேல் மக்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நாயினுடைய முதல் பிறப்பு கூட மரிக்காது. நான் அவர்களை பாதுகாப்பேன். நான் அவர்களுடைய மீட்பர், நான் அவர்களுடைய இரட்சகர், நான் அவர்களை காப்பாற்றுவேன் என்று மோசேயிடம் சொல்லுகிறார். இதுதான் இறுதியான யெகோவாவின் இடைபெறுதலாக இருக்கும். இது நடப்பதை அடுத்த செய்தியில் நாம் பார்ப்போம். ஆண்டவர் இயேசுதாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.